வணக்கம். சிவருத்ரா சேனல் அன்பர்களுக்கு வாழ்த்தும் வணக்கம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஆம் நண்பர்களே, சித்ரா பௌர்ணமி பல ஆலயங்களில் பல விசேஷங்கள் கொண்டாடப்படுகின்றன. அப்படி என்னதான் விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமியில் என்றால், ஒன்று இரண்டை நாம் உங்களுக்கு சொல்லி வாழ்த்தலாம் என்று இருக்கிறேன். சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் யார் என்று கேட்டால், நமது பாவ புண்ணிய கணக்குகளை யமனிடத்தில் எழுதி வருகின்ற ஒரு அரிய தொண்டினை செய்து வருகிறான். நீங்க நல்லது செய்தாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, புண்ணியம் செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு எப்படி பண்றீங்களோ அதை முழுமையான முறையில ரெக்கார்ட் பண்ணி யமனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டியது அவனது பொறுப்பு. இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே, இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே நாம் சித்திரகுப்தனை வணங்கினால் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை நாம் செய்யலாம் என்ற ஒரு உறுதி கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி என்றுதான் மிகச்சிறந்த முருகனடியாராக விளங்குகின்ற பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வலசையிலே தவம் இருந்தார். 7ஆம் நாள் முருகப்பெருமான் வந்து காட்சி தந்து அவருக்கு உபதேசம் செய்தார். அதற்கு பிறகும் தவத்தில் இருந்தார் சுவாமிகள். 35 நாட்கள் தவம் இருந்து சித்ரா பௌர்ணமி என்று அவர் தவத்தை முடித்தார். இந்த சித்ரா பௌர்ணமி அன்றுதான் பாம்பன் சுவாமிகள் தவத்தை முடித்த நாள். அதுபோல திருவேற்காட்டிலே தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் கொண்டு கருணையை மாறி போல பொழிகின்ற ஒரு காட்சியையும் ஆட்சியையும் நாம் எல்லாம் அறிவோம். அந்த கருமாரி திருக்கோயிலுக்கு உள்ளே மதுரவீர சுவாமி, முத்துவீர சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு முக்கியமான நாள் சித்ரா பௌர்ணமி. அதுக்கு குதிரையில வருவார் அவர். அப்பேற்பட்ட அந்த மதுரை வீரசாமி சித்ரா பௌர்ணமி உகந்த நாள் சிறப்பான பூஜைகளும் எல்லாம் இன்று நடைபெறும். அதே போல தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் பற்றி, அந்த வரலாறு பற்றி பலவாறு கவிதைகளை எழுதி பல நூல்களை எழுதி வெளியிட்டவர் தேவி கருமாரிதாச சுவாமிகள். அவரது பிறந்த நாளும் சித்ரா பௌர்ணமி. எனவே இது போன்ற பல விதமான நன்மைகளையும் முக்கியமான நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கிய இந்த சித்ரா பௌர்ணமி என்று அன்பர்கள் சிவத்தை, சக்தியை, முருகப்பெருமானை, அடியார்களை சிந்தித்து வந்தித்து வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். வெல்க சிவருத்ரா சேனல். நன்றி, வணக்கம்.